வணக்கம். இப்ப நாம அற்புதமான காசி விசாலாட்சி ஸ்தோத்திரத்தை பார்க்க போறோம். இந்த காசி விசாலாட்சி ஸ்தோத்திரம் சௌர புராணத்துல இருக்கு. சாக்ஷாத் 4 வேதங்களையும் வகுத்து நமக்கு கொடுத்த வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே அப்படின்னு சொல்றா போல விஷ்ணு பகவானினுடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய வியாசர் செய்த அற்புதமான துதி. இந்த துதியை நாம சொன்னோம்னாலோ இல்ல கேட்டோம்னாலோ இங்கிருந்தே காசியில இருக்கக்கூடிய விசாலாட்சியை சேவித்த புண்ணியத்தை அடையலாம். விசாலாட்சி அப்படின்னா விசாலமான கண்களை உடையவள் அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய கண் பார்வையினால இந்த உலகத்துக்கு அனைத்துக்கும் வேண்டிய வரங்களை கொடுக்கக்கூடியவள். அதே போல கல்வியும் செல்வத்தையும் சம அளவுல கொடுக்கக்கூடியவள் அப்படிங்கிறதுக்காக தான் கையில தாமரை பூவையும் ஜபமாலையையும் தாங்கி இருக்கா. இப்படிப்பட்ட அந்த காசி விசாலாட்சி மேல வியாசர் செய்து பெரிய புண்ணியத்தை அடைந்த அற்புதமான காசி விசாலாட்சி ஸ்தோத்திரத்தை நாம இப்ப கேட்கலாமா? ஓம் ஸ்ரீ காசி விசாலாட்சி ஸ்தோத்ரம். வியாச உவாச்ச விசாலாட்சி நமஸ்துभ्यं பரபிரம்மாத்மிகே சிவே त्वमेव माता सर्वेषां ब्रह्मादीनां दिवौकसाम् इच्छाशक्तिः क्रियाशक्तिर्ज्ञानशक्तिस्त्वमेव हि रुज्वी कुण्डलिनी सूक्ष्मा योगसिद्धिप्रदायिनी स्वाहा स्वधा महाविद्या मेधालक्ष्मी सरस्वती सती दाक्षायणी विद्या सर्वशक्तिमयी शिवा अपर्णा चैकपर्णा च तथा चैकैकपाटला उमा हैमवती चापि कल्याणी चैव मातृका ख्यातिः प्रज्ञा महाभागा लोके गौरीति विश्रुता गणाम्बिका महादेवी नंदिनी जातवेदसी सावित्री वरदा पुण्या भवानी लोकविश्रुता आयति नियति रौद्री दुर्गा भद्रा प्रमाथिनी कालरात्रि महामाया रेवती भूतनायिका गौतमी कौशिकी चार्था चण्डिकात्यायनी सती वृषध्वजा शूलधरा ब्रह्मा ब्रह्मचारिणी महेन्द्रोपेन्द्रमाता च पार्वती सिंहवाहना एवं स्तुत्वा विशालाक्षीं दिव्यरेतैः सुनामभिः कृतकृत्यो भवेद्व्यासो आरानस्यान् द्विजोत्तमाः इति श्रीशौरपुराणे अष्टमोऽध्याये व्यासकृतं श्रीविशालाक्षी स्तोत्रं सम्पूर्णम्।